வெல்கம் டு கவின்ஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம டிஎன்பிசி ரிவைஸ்டு சிலபஸ்ல தமிழ் சப்ஜெக்ட்ல நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய கவிஞர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 13, 1930 பிறந்து மிக குறைந்த வயதில், அதாவது 1959 இறந்துருவாரு. தஞ்சாவூரை அடுத்த நமக்கு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை அருகே உள்ள இருக்கக்கூடிய செங்கடுப்பத்தான் காடு என்ற ஊரில் பிறந்தவர் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இவர் பார்த்தீங்க அப்படின்னா எளிய தமிழ்ல அனைவருக்கும் புரியும் வகையில சமுதாய சீர்திருத்த கருத்துக்களை கொண்டு போய் மக்களிடையும் சேர்த்தவர். உழைப்பாளியினுடைய உயர்வை தன்னுடைய பாடல்கள்ல கொண்டு போய் சேர்த்தவர். அதனாலதான் இவர் பார்த்தீங்கன்னா இவருடைய சிறப்பு பெயர் மக்கள் கவிஞர் அப்படின்னு இவரை சொல்றார். ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நீங்க பார்த்துருப்பீங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தினுடைய பாடல்களை. நீங்க நம்ம பார்த்தீங்க அப்படின்னா திருடாதே பாப்பா திருடாதே, சின்ன பயலே செய்தி கேளடா, தூங்காதே தம்பி தூங்காதே போன்ற சீர்திருத்த கருத்து பாடல்கள்ல மக்களிடையே பதிவு செய்தவர் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இவர் 14 வயதிலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏரிக்கரை ஓரமாக அமர்ந்து அங்க இருக்கக்கூடிய குளத்தின் அருகே ஓடிப்போ கெண்டை குஞ்சே, தூண்டில்கார் வர நேரமாச்சு ஓடிப்போ கெண்டை குஞ்சு அப்படின்ற பாடல்களை எழுதியிருப்பார். இந்த பாடல்கள் நமக்கு 9th புக்ல இருக்கு. முதலாக 1954 படிக்க பெண் அப்படின்ற திரைப்படத்திற்கு முதலாக பாடல் எழுத ஆரம்பிச்சார். ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசனிடம் முறையாக பாடல் கேட்ட இவர் தான் பின்னாடி திரைசை பாடல்கள்ல ஒரு பெரிய அளவுக்கு ரீச் ஆகிறதுக்கு அவருடைய சமூக சீர்திருத்த பாடல்கள் தான் காரணம். அடுத்ததாக நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவர் நிறைய பாரதி ஸ்டேட்மெண்ட் வச்சிருப்பாரு. நம்ம 9th புக்லயே இருக்கும். உச்சி அருவியிலே பார்த்தீங்க அப்படின்னா ஊரும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது, ஒற்றுமையில்லா மனித குலத்தினுடைய பார்த்தீங்க அப்படின்னா உயர்வு தாழ்வு பாக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா தேனாரும் பாயுது செங்கதிரும் சாயுது, ஆனால் மக்கள் வயிறோ வாடுது என்ற அந்த பாடல் வரியை கேட்ட தோழர் ஜீவானந்தம் அவர்கள் நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று கல்யாண சுந்தரத்தை அவர்கள் சொன்னார். நன்றி, வணக்கம்.